சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செஞ்சோலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம். செம்மணியில் ஆரம்பமாக உள்ள 2ஆம் கட்ட போராட்டம். 20வது அரசியலமைப்பு திருத்தம். சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துமாறு சஜித் கோரிக்கை. திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் வரலாற்றை மாற்ற தொல்பொருள் திணைக்களம் முயற்சி. இரவில் நடப்பட்ட பெயர் பலகை. பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிப்பு. வழக்குகளிலிருந்து பாதுகாக்க தஞ்சமடைந்ததாக குற்றச்சாட்டு. இங்கிலாந்தின் கிளாக்ரன் தொகுதி இடைத்தேர்தல். நைஜல் ஃபராஜ் வெற்றி. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ரீதியில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் நெருங்கி வரும் நிலையிலும் ஐநா மனித உரிமை பேரவையின் 63ஆம் கூட்டத்தொடர் அடுத்த மாத ஆரம்பத்தில் தொடங்கவுள்ள நிலையிலும் இன்று யாழ்ப்பாண செம்மணி புதைக்குழி பகுதியில் நீதியின் ஓலம் 2 போராட்டம் ஆரம்பமாக உள்ளது. தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி கோருவதற்கான நீதியின் ஓலம் 2 என்ற பெயரிலான கவனஈர்ப்பு இன்று மாலை 4 மணிக்கு யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் ஆரம்பமாக உள்ளது. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீதியின் ஓலம் முதற்கட்ட போராட்டத்தின் 2ஆம் கட்டமாக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை நடத்தப்படும் என இந்த போராட்டத்தின் ஏற்பாட்டுக் குழுவான தாயக செயலணி அறிவித்துள்ளது. தொடர்ந்து 4 நாட்களுக்கு இடம்பெறும் இந்த போராட்டத்தின் இறுதி நாளான 17ஆம் தேதி வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்ட மக்களின் பங்களிப்புடன் ஒரு பேரணி யாழ் நகரில் நடத்தப்படும் எனவும் இந்த பேரணியின் முடிவில் ஐநாவுக்கு ஒரு முறையீட்டு மனு கையளிக்கப்படும் எனவும் தெரிய வருகிறது. செஞ்சோலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வள்ளிக்குணம் செஞ்சோலை வளாகத்தில் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 14ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தின் வள்ளிப்புனம் இடைக்காட்டு பகுதியில் உள்ள செஞ்சோலை சிறுவர் இல்ல வளாகத்தின் மீது ஸ்ரீலங்கா விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் 53 மாணவிகள் மற்றும் 4 பணியாளர்கள் உட்பட 57 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 100க்கும் அதிகமான மாணவிகள் காயமடைந்தனர். இந்த படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்றைய தினம் குறித்த படுகொலை இடம்பெற்ற வள்ளிப்புனம் இடைக்காட்டு செஞ்சோலை வளாகத்தில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. பொதுச்சுடரை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அகவணக்கம் நடைபெற்றது. அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் தொடர்ந்து முயற்சித்தால் 2022ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தபடி சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நீதியரசர்களினதும் சட்டத்தரணிகளினதும் சுயாதீனம் தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், சட்டத்தரணிகள் சமூகம் மற்றும் எதிர்க்கட்சியால் பல வாரங்களாக கூறப்பட்டு வரும் கருத்துக்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர் சுட்டிக்காட்டியமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்துள்ளார். இந்த பதவிக்காலம் நீடிப்பு நீதித்துறையில் சேவையாற்றும் நீதியரசர்களுக்கு எவ்வாறு பொருந்தும் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நீதிபதி சேவையில் இருக்கும் காலத்தை அரசாங்கத்தால் தீர்மானிக்க முடிந்தால் அந்த நீதிபதிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவதற்கான முழு சுதந்திரமும் இருக்காது என தெரிவித்தார். நிலுவையில் உள்ள 11 வழக்குகளை தீர்ப்பதற்காக இந்த முயற்சியை மேற்கொள்வதாக அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் இந்த திருத்தம் மூலம் அதில் ஒரு வழக்கு கூட முடிக்கப்படாது என தெரிவித்தார். எனவே நீதிபதிகளின் இந்த பதவி காலத்தை நீடிக்க அரசாங்கம் தீவிரமாக முன்னின்றால் 2022ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தபடி சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என சஜித் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் இது தொடர்பாக வாக்களிப்பதற்கு முன்னர் இதன் நடைமுறை தாக்கம் என்ன என்பதை எளிய முறையில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலய நிர்வாகத்துக்கு தெரியாமல் இரவோடிரவாக தொல்பொருள் திணைக்களத்தினால் பெயர் பலகை நாட்டப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்த பெயர் பலகையில் வரலாற்றை திரிவுபடுத்தும் வகையில் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். கோயில் வளாகத்துக்குள்ளுக்கு கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் பகல செய்யற இரவு நேரத்தில்
கோயில் நிர்வாகத்துக்கும் தெரியாமல் இது தொல்பொருளுக்குரிய இடம் என்று சொல்லி அங்க ஒரு கல்லு கூட வைக்கிறாங்கன்னு போட்டிருக்கணும். அந்த அது 100 வருடங்களுக்கு மேற்பட்டது தொல்பொருள் என்றது அந்த இதுல இருக்குது, தொல்பொருள் சட்டத்திலே இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. இது தொல்பொருள் தான். ஆனால் கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் அப்படி கோயில் கட்டுமானங்கள் நடக்கிற இடத்துல கொண்டு வந்து போட்டது மாத்திரம் இல்லை, அதுல எழுதப்பட்ட வாசகங்களும் வரலாறு மாத்திர வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுல கவனம் புத்தக தலையெடுத்ததும் உங்க குழம்புல வச்சிருக்கிறோம் போட்டிருக்கலாம். பிறகு அங்க கண்டெடுக்கப்பட்ட மகாலிங்கம் தொடர்பாக, நந்தி தொடர்பாக அந்த வரலாறு எல்லாம் மறைக்கப்பட, அது தொல்பொருளுக்குரியதுன்றதுல எந்த மாற்றத்துக்கும் இல்லை, அது தொல்பொருளுக்குரியதான். ஆனால் மாவட்ட அரசாங்கத்துக்கு அதிபருக்கும் தெரியும் போதிலேயே இல்லை. கோயில் நிர்வாகத்துக்கும் தெரியாமல் இரவு வேளையில அவையிலே தெரியாது. போட் இருக்கு சார். சிடி வந்த டைம் நாங்க வந்து விசிட் பண்ண டைம்ல போட் இருக்கு. எப்போ போட வந்ததானே தெரியுமா? அதுக்கு சீக்கிரமே கூட போட்டோன்னு சொல்லி இப்போ ஒரு 1 வீக்கு கூகுளாங்க நடக்குது. நாங்கள் டைரக்டர் ஜெனரல் வந்த டைம்ல வந்து நாங்க விசிட் பண்ண ஒரு போட் இப்போ மேலதிகமாக கொண்டு போட்டுருக்கேன். என்ன போட் நீங்க விசாரிங்க. ஒண்ணு தெரியும் சார். இல்ல இல்ல அதுல இப்ப 4-5 போட் போட்டுருக்குது. இந்த முதல் அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்துல போட்டிருக்கு, அது பழைய அகழ்வாராய்ச்சி நடந்த இடம், அதுதான் முதல் போட்டு. தமிழர் தாயகத்தின் தொன்மை வாழ்வியலை வெளிப்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணம் ஆணிக்கோட்டை பகுதியில் புதிய தொல்லியல் ஆதாரங்கள் அண்மையில் மீட்கப்பட்ட நிலையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்களை மக்கள் இன்று பார்வையிட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் அண்மையில் மீட்கப்பட்ட புதிய தொல்லியல் ஆதாரங்களை காட்சிப்படுத்தும் இந்த கண்காட்சி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அது இன்று 2வது நாளிலும் இடம்பெற்று வருகின்றது. இந்த கண்காட்சியில் வடக்கில் வாழ்ந்த முன்னோர் பயன்படுத்திய அரிதான பொருட்கள், பண்டைய பண்பாட்டு எச்சங்கள் மற்றும் வரலாற்று சான்றுகள் பலவும் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஈழத்தின் பண்டைய வரலாற்றினையும் ஆனைக்கோட்டை பிரதேசத்தின் தொன்மை சிறப்பையும் நேரில் கண்டுகொள்ளும் வகையில் இடம்பெற்று வரும் இந்த கண்காட்சி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போது பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்களின் உரைகளும் இடம்பெற்றிருந்தன. வாழ்நாள் பேராசிரியர் செல்லையா கிருஷ்ணராசா, தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, யாழ் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை தலைவர் அனிதா சசிதரன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருந்தனர். மட்டக்களப்பு மயிலத்தமடு மற்றும் பெரிய மாதவனை பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரைகள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிராக போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மற்றும் பெரிய மாதவனை பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரைகள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிராகவும் பாரம்பரிய விவசாய நிலங்களை மீட்டுத்தர கோரியும் அந்த பகுதி மக்கள் மற்றும் கால்நடை பண்ணையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் இடம்பெற்றது. மன்னார் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆண்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் கலந்து கொண்டு தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்தியாவின் மும்பையிலிருந்து 862 சுற்றுலா பயணிகளுடன் சொகுசு கப்பல் ஒன்று யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. மும்பையிலிருந்து சொகுசு கப்பலில் வருகை தந்த 862 சுற்றுலா பயணிகளும் காங்கேசன்துறை துறைமுகத்தினூடாக வடக்கு மாகாணத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களையும் பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு சர்வதேச சுற்றுலா கப்பல்கள் வருகை தருவது வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு பிராந்திய பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் வருகையை முன்னிட்டு துறைமுக பகுதியில் தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கடல் வழியாக அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதன் மூலம் வடக்கு மாகாணத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் உலகின் கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக பாஜகவுடன் கடந்த காலத்தில் மறைமுக கூட்டணியில் இருந்ததாகவும் தற்போது நேரடியாக கூட்டணியில் உள்ளதாகவும் தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் உரிமையை நிலைநாட்ட சட்டபூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் மேற்கொள்ளும் என தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக பாஜகவுடன் மறைமுக கூட்டணியில் இருந்தார்கள், தற்போது நேரடியான கூட்டணியில் இருக்கிறார்கள் என அவர் கூறினார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன், திருச்சி சிவா ஆகியோர் விரைவில் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தெரிவித்தார். சபாநாயகர் ஓம் பிர்லாவினுடைய தேநீர் விருந்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பங்கேற்றதன் மூலம் பாஜகவுடன் நேரடி கூட்டணி உறுதியாகிறது என தெரிவித்தார். குடும்பத்தின் சொத்துக்கள் வழக்குகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள திமுக பாஜகவுடன் நேரடி கூட்டணி வைக்க தயாராகிவிட்டனர் என தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் கடும் வெப்ப நிலவும் நிலையில்
தெற்கு இங்கிலாந்தில் நேற்று ஒரு பயணிகள் தொடர்ந்து தடம் புரண்டதில் 18 பேர் காயமடைந்த நிலையில் அதில் 2 படுகாயமடைந்துள்ளனர். நேற்று நடந்த இந்த சம்பவம் கடந்த 2 மாதங்களில் இங்கிலாந்தில் நடந்த 2வது கடுமையான தொடருந்து விபத்தாக பதிவாகியுள்ளது. தெற்கு மத்திய இங்கிலாந்தில் உள்ள ஃபெட்ஃபோர்ட் நகருக்கு அருகில் கடந்த ஜூன் மாதம் 2 தொடருந்துகள் மோதிய போது ஒருவர் பலியாகி பலர் காயமடைந்த நிலையில் தற்போது பிரித்தானியாவில் கடும் வெப்ப அலை நீடிக்கும் நிலையிலும் நேற்று ஒரு பயணிகள் தொடருந்து தடம் புரண்டுள்ளது. அதிக வெப்பம் காரணமாக தண்டவாளங்கள் விரிவடைந்து வளைந்து போகக்கூடும் என எச்சரிக்கப்பட்ட நிலையில் லண்டனில் இருந்து சுமார் 45 மைல் தெற்கே கிழக்கு சசெக்ஸில் உள்ள லூயிஸ் அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. லண்டன் விக்டோரியா நிலையத்திலிருந்து ஈஸ்ட்போர்ன் செல்லும் தொடருந்தின் கடைசி 3 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தை அடுத்து அந்த இடத்திற்கு விரைந்த அவசரகால பணியாளர்கள் அனைத்து பயணிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். இந்த விபத்தில் 18 பேர் காயமடைந்தனர். அதில் 2 படுகாயமடைந்துள்ளனர். நேற்று பிரித்தானியாவில் தென்கிழக்கு இங்கிலாந்தில் கிளாக்ரோன் தொகுதியில் இடம்பெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தல் குடியேற்ற எதிர்ப்பு கட்சியான ட்ரிபோக் யூகே எனப்படும் மறுசீரமைப்பு பிரித்தானிய கட்சியின் தலைவர் நைஜல் ஃபராஜ் வெற்றி பெற்றுள்ளார். கிளாக்டோன் இடைத்தேர்தலில் நைஜல் ஃபரேஜ் 22,239 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மற்ற முக்கிய கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்ட இந்த இடைத்தேர்தலில் நைஜல் ஃபரேஜ் அடுத்தபடியாக தலையில் குப்பை தொட்டியை அணிந்தபடி காட்சியளிக்கும் விசித்திரமான வேட்பாளரான கவன் பின்ஃபேஸ் 9,455 வாக்குகளை பெற்றுள்ளார். இந்த வெற்றிக்கு பின்னர் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர் தனது உரையை வழங்கவில்லை. ஒரு மகத்தான வெற்றியை பெற்ற பிறகு ஒரு மேடையில் நின்று கொண்டு யாருமற்றவர்களால் தான் இழிவுபடுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்படுவதை அனுமதிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் 2024 இடம்பெற்ற பொது தேர்தல் காலத்தில் அமெரிக்க கிரிப்டோ கரன்சி கோடீஸ்வரர் கிறிஸ்டோபர் ஹார்பூன் என்பவரிடம் மறுசீரமைப்பு பிரித்தானிய கட்சியின் தலைவர் நைஜல் ஃபரேஜ் 5 மில்லியன் பவுண்ட்ஸ் நன்கொடை பெற்றதான சர்ச்சையில் கடந்த ஜூலை 7 அன்று பதவி விலகியிருந்ததால் இந்த இடைத்தேர்தல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஞ்சோலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் செம்மணியில் ஆரம்பமாக உள்ள 2ஆம் கட்ட போராட்டம். 20வது அரசியலமைப்பு திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துமாறு சஜித் கோரிக்கை. திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் வரலாற்றை மாற்ற தொல்பொருள் திணைக்களம் முயற்சி, இரவில் நடப்பட்ட பெயர் பலகை. பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிப்பு, வழக்குகளிலிருந்து பாதுகாக்க தஞ்சமடைந்ததாக குற்றச்சாட்டு. இங்கிலாந்தின் கிளாக்ரன் தொகுதி இடைத்தேர்தல் நைஜல் ஃபராஜ் வெற்றி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.